ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், அடுத்து ஒரு கருவேப்பிலை கொத்து நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். ஸோ அடுத்து நான் ஒரு 4 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சீச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்து நாம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்து வரட்டும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி வேக விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நேச்சுரல் கலர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாமா? அவ்வளவுதான், சூப்பரான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்து குழந்தைகளுக்கு சாதத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்தி. அனிமியா ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதெல்லாம் வாரத்தில் ஒரு முறை தவறாமல் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.